டே 1 இன் பெங்களூர் மந்தி பிரியாணினா இப்படி இருக்கணுன்ற மாரி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரு இதாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்ட்டா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல இருக்கு. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல ஷாப்பிங் போறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்த ஷீ கெபாப், மயோனைஸ், பெப்பர் பார்பிக்யூ எல்லாமே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. மந்தி பிரியாணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் என் தம்பியோட கல்யாணத்துக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்திருந்தேங்க. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல தான் என்னோட கல்யாணத்துக்குமே ரிசப்ஷன் கவுன் வாங்கியிருந்தேன். அந்த ஷாப்போட நேம் வந்து சுபாங்கி. இதுவுமே ரொம்ப நல்ல ஷாப்பு. கலெக்ஷன்ஸ் நல்லாருக்கும். ஸோ அங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேல வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் வந்திருந்தோம். ஸோ இது அரிக்கேரியில வந்து சாய்பாபா கோயில் பக்கத்துல இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் ஏரியா. இங்க வந்து ஒரு 99 வெரைட்டீஸ் ஆஃப் தோசை இருந்தது. சரி ஓகே ஸ்ட்ரீட் ஃபுட் மாரி ஜாலியா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். பெங்களூர்ல உங்களோட ஃபேவரட் ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட் எதுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து நம்மளுக்கு பணியாரம், அதுக்கப்புறம் மோமோஸ், ஜிலேபி இந்த மாரி ஃபுட் ட்ரக்ஸ்ல வந்து தோசை கடை, அதுக்கப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து விக்கிறாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அங்க வாங்கி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலா நைட் டைம்ல இந்த மாரி ஃபேமிலியா என்ஜாய் பண்ணது. அண்ட் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் டைட்டில் கீழ குடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணுங்க. பாய்.